நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையில் மலையானே போற்றி போற்றி. அனைவருக்கும் அடியேனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் இப்பதிவிலே மூவர் முதல்கள் என அழைக்கப்படும் திருஞான சம்பந்த சுவாமிகள், திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுடைய முதல் திருப்பதிகத்தை ஒன்றொன்றாக வரிசையாக பார்ப்போம் என்று கூறி, முதலிலே திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவாயின் மதந்தருடைய தோடு உடைய செவியன் என்ற பதிகத்தில் நாம் இப்போது ஆரம்பிப்போம். திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய இயற்பெயர் பிள்ளையார் என்பது. அவர் சிவபாத ஹிருதயருடைய தம்பதிகளுக்கு தவச்செல்வராகவும் தவப்பொருளாகவும் அவதரித்தார். அவ்வாறு அவதரித்து வரும் நாட்களிலே தந்தையாகிய சிவபாத ஹிருதயர் தான் திருப்பிரம்மபுரத்தில் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று ஸ்நானம் செய்து வருவதாக கூறினார். அப்பொழுது பிள்ளையார் தாமும் வருவோம் என்று அடம்பிடித்து அது சமயத்திலே உன் செயல் இதுவாயில் நீயும் வருக என்று கூறி பிள்ளையாராகிய திருஞான சம்பந்தரை நமது அவரது பிதாவான சிவபாத ஹிருதயர் தோளிலே தாங்கிக் கொண்டு குழந்தை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வருகின்றார். கோயிலுக்கு வந்த பிற்பாடு பிரம்ம தீர்த்தக்கரை என்கிற ஒரு குளத்திலே அது இன்றும் உள்ளது. குழந்தையை பக்கத்தில் வைத்துவிட்டு குளக்கையில் வைத்துவிட்டு, அப்பா நான் ஸ்நானம் செய்து வருகிறேன், குளித்து விட்டு வருகிறேன் என்று கூறி அந்த பிரம்மதீர்த்த குறையிலே இறங்கினார். இறங்கின பிற்பாடு குளிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அகமர்ஷ ஸ்நானம் என்ற ஒரு மந்திர ஸ்நானம் இருக்கிறது. அந்த அகமர்ஷ ஸ்நானத்தை செய்கின்ற போது தந்தையாராகிய சிவபாத ஹிருதயர் குளத்தினுள்ளே மூழ்கிவிட்டார். குளத்தினுள்ளே மூழ்கிய பிற்பாடு அங்கும் இங்கு பார்த்தார் நமது பிள்ளையார். தந்தையாரை காணவில்லை. குழந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகினாலே அந்த தோழிபுரம் என்ற பெயரை உடைய பிரம்மபுராணத்திலே தோழியத்த கரையை பார்த்து, தோழியை பார்த்து, சிகரத்தை பார்த்து அப்பா அம்மா என்று அழுதொழினார். உடனேயே இந்த குரலானது அந்த பரமனுக்கு கேட்க அவர் எல்லாம் வல்ல இறைவையாகிய பரமேஸ்வரியை அனுப்பி வைத்து, அம்மா குழந்தை அழுகின்றது, அதற்கு பால் ஊட்டுவாயாக என கூறினார். தேவியானவர் தன்னுடைய ஸ்தனியத்திலிருந்து பாலை பொற்கிண்ணத்தில் இருந்து அதில் சிவஞானத்தையும் கூட்டு வைத்து அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றார். ஊட்டி அவர் மறைந்து விடுகின்றார். மறைந்து விடுவதே குழந்தையின் கடைவாயிலிருந்து பாலானது ஒழுகி கொண்டிருக்கின்றது. உடனே தந்தையாராகிய சிவபாத ஹிருதயர் தன்னுடைய அகமர்ஷ ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு குளக்கரைக்கு மேலே வந்து பார்க்கின்றார். பார்க்கின்ற போது குழந்தையின் கடைவாயிலிருந்து பால் வழிகின்றது. அப்பா நீ யாருக்கு கொடுத்த பாலை குடித்தாய் என்று கேட்டபோது அந்த குழந்தையானது ஒரு சற்று நேரம் கொஞ்சம் அப்படி இப்படி இல்லாத அசைவில்லாத ஒரு நேரத்திலே இருந்து இந்த சமயத்திலே பக்கத்திலே அந்த ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு ஓச்சினர். யார் கொடுத்த பாலை குடிப்பாயாக, குடித்தாய் என்று கூறுவாயாக என்று கூறி தன் குழந்தைக்கு அந்த கோலை வச்ச போது அப்பொழுது அந்த குழந்தையானது தன்னுடைய முன்ஜன்ம வாசனையின் காரணமாகவே பாடுகின்றது. அப்பா எனக்கு பால் கொடுத்தவர் இவர் யாரும் இல்லை, இவரே என்று கூறி தன்னுடைய பச்சளம் குழந்தையான அந்த குழந்தை தன்னுடைய கை விரலினாலே காட்டுகின்றது. அப்போ பாடலை இப்போது நாம் பார்ப்போம். முழு பதியத்தையும் பார்க்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிச்சோடே காடுடைய சுடலை தொடலே பொடை போஷையன் உள்ளமுகவர்கள் காடுடைய
தொடலை படை போஷையன் உள்ளமுகவர்கள் ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பேருடைய பிரமபுரம் பேருடைய பிரமபுரமேவிய பெம்மானிவனும் பேருடைய பிரமபுரம் மேவிய பேருடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவன் குற்றலாமயில நாகமோடேன முளைக்கும் பவை பூண்டு வற்றலோடு கலனா பரிதேர்ந்தன உள்ளம் கவர்கள் கட்டல் கேட்டலுடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத பெற்ற மூண்ட பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே நீர் பருந்த நிமிமுஞ்சடை மேலோர் நிலவெண் மதிச்சூடி ஏ பருந்த வினவெள்வளை சோரையனுள்ளம் கவர்கள்வன் ஓர் பரந்த உலகின் முதலாகிய ஓரோ திருவெண்ணே பரந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே மகிழ்ந்த மதிரைதருமன்றி விலங்கு தலைகோட்டில் உள்மகிழ்ந்து பரிதேறிய வந்தனதுள்ளம் அவர்கள் மண்மகிழ்ந்த கரவும் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடையோரும் இவனென்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனதுள்ளம் அவர்கள் கருமை பெற்ற கடல் கொள்ளமிழந்ததொரு காலம் இது பெண்ண பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே மறை கலந்த ஒரு பாடலோடாடலராகி மழுவேந்தி இதை கலந்த வினவெள்வளை சோரையனுள்ளம் கவர்கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீருய சோலை கரிசிந்த திரை கலந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே தடைமுயங்கு புனலன் அலன் எரிவேசை செறிவெய்த உடைமுயங்கும் அறவோடொழிந்தனருள்ளம் கவர்கள்வன் கடல் முயங்கு கழிசோர் குளிர் காணல பொன்னம் சிறகன்னன் படைமுயங்கு பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே காணுதசை திரை காணியமான் கண்ட மறையானும் நீனுதசை தொழில் நிமிர்ந்தான் எனருள்ளம் கவர்கள்வன் வானுதசை மகளே முதலாகிய பைய தவறேத்த வேணுதசை பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே புத்தரோடு பொறியில் சவணு புறங்கூர நெறி நில்ல ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தனருள்ளம் கவர்கள்வன் மத்தயானி மறுகவுரி போர்த்ததொரு மாயம் இது பெண்ண பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே அரு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய
நெறிய பிரமபுரமேவிய பெம்மானி வந்தல் ஒரு நெறிய மனமை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனமை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழல்லவர் திரு நெறிய தமிழ் வல்லவர் கொள்வினை திரு நெறிய தமிழ் வல்லவர் கொள்வினை திரளைத திரு நெறிய தமிழ் வல்லவர் கொள்வினை திரளைத திருச்சிற்றம்பலம். அப்பர் சுவாமிகள் என திருஞான சம்பந்தரால் அன்புடன் அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் தாம் முதலில் சமண சமயத்தில் சேர்ந்து பிறகு அங்கே தர்மசேனர் என்ற பெரிய பட்டத்தை பெற்று வந்த சமயத்திலே அவருடைய தமக்கையாராகிய திலகவதியார் என்ற ஒரு சிவனடியார் தன்னுடைய தம்பியான மருள் நீக்கியார் என்ற இயற்பெயருடைய இந்த திருநாவுக்கரசர் சமண சமயத்திலே சேர்ந்து மிகவும் பாழ் குழையில் அடைபடுகின்றான். அவனை எவ்வாறாவது சைவ சமயத்திற்கு காத்தொள்ள வேண்டும், அவனை ஆட்கொண்டு சைவ சமயத்திற்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த சமயத்திலே சிவருமான் திலகவதியாரும் கனவிலே தோன்றி, அம்மா, உன்னுடைய தம்பியானவன் முன்ஜென்மாவில் வாகீஷர் என்ற பெயரிலே நம்மை நோக்கி தோம் செய்தான். அவன் ராவணனுக்கு உதவிய காரணத்தினாலேயே அவனுக்கு இப்பிறவிலே இந்த ஜென்மாவிலே இங்கே பிறவி கொடுத்துள்ளோம். ராவணனுக்கு உதவி செய்த காலத்தினாலே அவன் இங்கே மனிதராக பிறந்து கொஞ்ச காலம் சமண சமயத்தில் இருந்து உண்மையை புரிந்து கொண்டு பிறகு அவன் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்ற நியத்தி காரணத்தினாலே நாம் அவனுக்கு இப்போது அருள் செய்யாது இருக்கின்றோம். உன்னுடைய வேண்டுதலின் பேரில் அவனுக்கு அருள் செய்கின்றோம் என்று கூறி அவனுக்கு நாம் சோலை நோய் என்ற தீராத வயிற்று வலியை கொடுப்போம். அப்போது அவன் உன்னை தேடி ஓடி வருவான். அவனுக்கு நீ விபூதி அளித்து சிவதீட்சை அளித்து அவனை நல்வழிப்படுத்துவாய் என்று கூறிய சமயத்திலே மருள் நீக்கியார் என்ற நமது திருநாவுக்கரச வரப்போனவர் சமண சமயத்திலே சேர்ந்து தர்மசேனர் என்ற பட்டத்தை வாங்கின சமயத்திலே திடீரென்று அவருக்கு வயிற்று வலி ஏற்பட மிகவும் வஜ்ராயுதம் நஞ்சு போன்ற எல்லாம் நம்ம வயிற்றிலே இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு வயிற்று வலி திடீரென்று ஏற்பட அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. பக்கத்தில் இருந்த சமணர்களும் என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து, இவருக்கு இவ்வாறு வியாதி வந்துவிட்டதே, இவரை நாம் எவ்வாறு கடை தேர்வோம், இந்த வியாதியானது எவ்வாறு தீரும் நினைத்து கொண்டே அத்தி நாத்தி என்ற அவர்கள் மந்திரத்தான சொல்லி வயல் பேரியை அவர் போய் தொடர்கின்றார்கள். அவ்வாறு ரவின்ற போது வலி ஜாஸ்தி ஆகிற தவிர குறைவடைய விடையில்லை. திடீர் நமக்கு யுத்து தோன்றியது. பக்கத்தில் அவர் சமயக்காரனை கூட்டு, அப்பா, என்னுடைய தமக்கையார் இதழிலே திருமணம் அமைத்து இருக்கின்றார், அவரைக்கிடம் சென்று இவ்வாறு எனக்கு வயிற்று வலி வந்து கூறுவாய் என்று கூறினார். அதே போல் அவனும் திலகவதியாரிடம் வந்து, அம்மா, உமது தம்பியாராகிய மருள் நீக்கியாருக்கு வயிற்று வலி வந்துவிட்டது, அவர் உம்மை காண வருகின்றார் என்று கூறினார். முதலே தாங்கள் அங்கே வர வேண்டும் என்று கூறிய சமயக்காரன் அதற்கு அம்மா பதில் சொல்கிறா, நான் அங்கே வரமாட்டேன், சமணர்கள் தான் மிகவும் பொல்லாதவர்கள், ஆகினாலே அவனையே இங்கே வர சொல் என்று கூறினார். அதை அப்படியே எடுத்துரைத்த சமையல்காரன் இங்கே வந்து நமது தர்மசேனர் என்று அழைக்கப்படும் மருள் நீக்கியாரிடம் கூறுகின்றான். உடனே அந்த பெருமான் அனைத்து சமண சமய குறிகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு வெள்ளையை கட்டிக்கொண்டு நேராக ஓடோடி தமைக்காரன் காலிலே விழுகின்றார். அம்மா, எனக்கு வயிற்று வலி வந்துவிட்டது, தந்தையும் தாயும் விண்ணுலக அடைந்த பிற்பாடு
நீயே எனக்கு துணையாய் என்று முதலே கூறின அல்லவா, அதே போக என்னை நீயே காத்துள்ள வேண்டும் என்று வேண்டினார். உடனேயே பெருமானின் செயல் இதுவே என்று அந்த அம்மா நினைத்துக்கொண்டு, இப்போது அவருக்கு சூரியனை கொடுத்து ஆட்கொண்டுள்ளார் பெருமான் என்று நினைத்து, அனைத்தும் சிவபெருமானின் செயலே, வருவாயாக என்று கூறி விடியற்காலிலேயே அந்த மருள் நீக்கியாருக்கு விபூதியை கொடுத்து தீட்சை கொடுக்கிறார் நம்முடைய தளபதியார். அந்த சமயத்தில் அவருக்கு ஏற்பட்ட வயிற்று வலியானது நீங்குவதற்காக அருளிய இத்திருப்பதிகம் மிகவும் சக்தி வாய்ந்த திருப்பதிகம். இதனை ஓதிரு வருகையிலே நமக்கு வயது சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது, நம்மை தாக்காது, நம்மை விட்டு அகலிவிடும் என்று கூறி இந்த பதிகத்தை இப்போது நாம் காணிக்கின்றோம். 4வது திருமுறையிலே முதல் பதிகம் கொல்லி என்ற ஒரு பண்ணிலே நவரோச ராகத்திலே அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன். தாயணைக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதன் வகீட்டின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றே அதிகை கிடில விரட்டான துறை அம்மானே. விரட்டான துறை அம்மானே. நெஞ்சம் உமக்கு இடமாக வைத்த நினையாதொரு போதும் இருந்தறியேன். மஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தன் நலிவதனை நடுகாற்றுறந்த கலந்து மிடீர் அஞ்சலும் நீர் அதே கெடில விரட்டான துறை அம்மானே. பணிந்தாரன பாவங்கள் பாற்றவல்லே படுவெண்டலையில் பலி கொண்டொழல்வேன். துணித மக்கள் செய்து வாழலுற்றால் தொழுகின்றது சோலை தவிர்த்தருளே. பிணிந்தார் கொடை கொண்டு மெய்பூச வல்லே பெற்றம் ஏற்றுகந்தீர். சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தேரடிங்கே அதே கெடில விரட்டான துறை அம்மானே. முன்னம் அடியேன் அறியாமையினால் முறைந்தல்லை நலிந்து முடக்கிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்ட தொழுகின்றது சோலை தவிர்த்தருளே. தன்னை அடைந்த வினை சேர்ப்பதன்றோ தலையா எவர்தம் கடனாவது அன்னடைய அதே கெடில விரட்டான துறை அம்மானே. காத்தாழ்பவ காவல் இகழ்ந்தமைய கரநின்றவர் கண்டுகள் என்ற சொல்லி நிதாயகையும் போக நோக்கியிட நிலைகள் வழி துறை ஒன்றறிய வார்த்தை இது ஒப்பது கேட்டறிய வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆத்தார் முன்னர் அதே கெடில
துறை அம்மனே சலமோடு தோபம் மருந்தறியே தமிழோடிசை பாடும் மருந்தறியே நலதேங்கிலும் உன்னை மருந்தறியே உன்னாமம் என்னாவில் மறந்தறியே உலந்தாதலகில் பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளொரு சோலை தவிர்த்தருளாய் அலந்தே நடிங்கே அதே கெடில விரட்டான துறை அம்மனே உயர்ந்த மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர்தலை காவ இல்லாமையின் வயதையும் உமக்காட்சிது வாழலுற்ற வருகின்றது சோலை தவிர்த்தருளே பயந்தேன் வகீட்டின் அகம்படியே பரிசு புரட்டி அறுத்து திடனு அயந்தே நடிங்கே அதே கிழித இரட்டான துறை அம்மனே வலித்தே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடிய பஞ்சம் மனமொன்றும் இல்லாமையினால் சரித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்க வெண்குழை காதுடை எம்பெருமான் கலித்தே என்பகீட்டின் அகம்படியே கலக்கி மலகேட்டு கவர்ந்து தின்னு அதே நடிங்கே அதே கெடில வீரட்டான துறை அம்மானே பொன் போல மேலிர்வதொத்மேனியினே புரை புஞ்சடையீர் மெலியும் பிறையே துன்பேகவலை பிணியல்றிவற்றை நல்காமற்றொரந்து கரந்துமிடே என் பாலைகள் உம்மையினீரெளிய அடியார் படுவ திருவேயாகில் அன்பே அமையும் அதே கெழில வீரட்டான துறை அம்மனே பொத்தாய் தங்கோடரங்கானடும் ஆடவல்ல அத்தானனை மாவரைக்கே அடதேட்டருள் செய்த அது கருத வெத்தும் புரண்டும் விழுந்துகழுதாக என் வேதனையான விலகுகின்ற என் வேதனையான விலகுகின்ற ஆத்தா புனதோர் அரியே கெழில வீரட்டான துறை அம்மனே வீரட்டான துறை அம்மனே திருச்சிற்றம்பலம். தம்பிரான் தோழர் என அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலிலே திருவாய் மலர்ந்த அவருடைய பிச்சா பெரைசூடி என்ற பதிகத்தை இப்பொழுது காணலாம். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையிலே திருத்தொண்டு செய்கின்ற பொழுது பாரதி தேவியாரின் இரு சிஷ்யர்களை பார்த்தார். அதை அறிந்த பெருமான், காமத்திற்கு இங்கே இடமில்லை, ஆகையினாலே நீ பூலோகத்திற்கு சென்று அங்கே பிறந்து அந்த இரு பெண்களையும்
மனம் செய்து கொண்டு மீண்டும் நம்ம இடைவாய் என்று சொல்லினார். அந்த சமயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுவாமி, நான் எப்பொழுதாவது தவறு புரிந்த நாவில் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே தடுத்தாட்கொள்ளேன் என்று கூறிய பரமன் அவரை பூலோகத்திற்கு வந்து பிறக்கச் செய்தார். அந்த சமயத்தில் பார்வதியின் இரு சிஷ்யர்களும் தமிழகத்திலே வந்து பிறக்கின்றார்கள். அவ்வாறு பிறந்த இரு சிஷ்யர்களையும் தக்க தருணத்திலே நமது சுந்தரராகிய ஆரூர் பெருமான் மணக்க இருக்கின்றார். முதலிலே ஷடங்கை சிவாச்சாரியார் என்ற ஒரு சிவாச்சாரிய பெண்ணை இவருக்கு மணமுடிக்க எண்ணுகிறார்கள். நிச்சயம் நடந்துவிட்டது. கல்யாணத்திற்கான தேதியும் குறித்து விட்டார்கள். அந்த சமயத்தில் கல்யாணத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சுந்தர பெருமான் அந்த பெண்ணிற்கு மங்களமான தாலியை அணிவிக்கிற சமயத்திலே திடீரென்று பெருமான் ஒரு கிழ வடிவாக தோன்றி, நிறுத்து நிறுத்து நிறுத்து, தாலி கட்டுவதை நிறுத்து, நீ அடிமை என்று கூறுகின்றார். அந்த சமயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஐயா, இந்த உலகத்திலே பிராமணனுக்கு பிராமணன் அடிமை எங்கேயாவது உண்டா அப்படின்னு கேட்குறார். சமயத்தில் அவர் சொல்கிறார், நீ எனக்கு அடிமை, உன் தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்குது, அதுவே எனக்கு போரும், அதுதான் எனக்கு நிரூபணம் என்று சொல்கிறார். அந்த ஓலையை காட்டுகள் என்று கூறும்போது ஓலையை காட்டுறார் நம்முடைய கிழவராக வந்த பெருமான். உடனே அதை கீழ்த்தெறிந்து விட்டார் நமது ஆரூரர். இவன் கீழ்த்தெறிந்து விட்டான், இதிலிருந்தே இவன் எனக்கு அடிமை எனக்கு புலனாகிறது என்று கூறி, இதோடு இல்லாது நான் சிதம்பரத்திற்கு சென்று அங்கே வழக்காடுவேன். அந்த சமயத்திலே இவன் எனக்கு அடிமை என்பது உறுதியாக இவன் என்னோடு வர வேண்டும் என்று கூறினார். அதே போல சிதம்பரத்திற்கு சென்று அங்கே வழக்காடுகின்றார். வழக்காடுகிற சமயத்திலே இவன் என்னுடைய அடிமை என்று இவர் வாதாடுகின்றார். அதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்தனர் எவ்வாறு அடிமையாவது என கேட்கின்றார். அந்த சமயத்திலே அந்த பெரிதாக வருகிற சிவபெருமான் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்னுடைய படி ஓலையை கொடுத்து விட்டேன், அதை கிழித்தறிந்து விட்டான், ஆனால் என்னிடம் மூல ஓலை இருக்கின்றது, அதை நீங்கள் பத்திரப்படுத்துவீர்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தின் மேலே நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மூல ஓலையை காக்கின்ற போது இந்த கையெழுத்து எவ்வாறு செல்லுபடியாகும் என்கிற சமயத்தில் அவர் சொல்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், என்னுடைய பாட்னார் எழுதிய கையெழுத்து சொல்கிறாரு, எனக்கு என் பாட்னார் யாரையும் தெரியாது, நான் என் பாட்னாரே பார்த்தலே, அப்போ எப்படி அவர் கையெழுத்து நான் ஏற்றுக்கிறத கேட்டபோது பக்கத்தில் இந்த நூலகத்தில் சில எழுத்து பைகளாக இருந்தான். அந்த எழுத்து பைகளாக பார்த்து இதையும் ஒப்பிட்டு இவர் பாட்னார் கையெழுத்தே என தீர்மானம் செய்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனாகிய நம்பியாரூரர் இந்த கிழவருக்கு அடிமை என்று நமது சிதம்பரத்தில் உள்ள அனைத்து அந்தர்களும் 3000 அந்தர்களும் ஒரு சேர அவருக்கு விடை கொடுக்கின்றார்கள். உடனேயே அந்த பெருமான் எங்கூட வா அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து கொண்டு போகிறார். திருவண்ணூரில் சென்றவுடனே மறைந்து விடுகின்றார் நமது பெருமான். வயோதிகராக வந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி உடனே ஒரு தாயை பிறந்த கன்று போல அழைகின்றார். சுவாமி, என்னை விட்டு எங்கே சென்று விட்டீர்கள், எங்கே சென்று விட்டீர்கள் அழைகின்றார். அப்போது அசரீரியாக வாக்கு வருது, சுந்தரா, நானே உன்னை திறத்தாட்கொண்டேன், முன் ஜென்மாவில் நீ கைலாயத்திலே பணி வந்தபோது பெண்களை பார்த்தாய் அல்லவா, அந்த சமயத்திலே நாம் உன்னை திறத்தாட்கொள்வோம் என்று கூறணும் அல்லவா, அதே விஷயத்தில் இப்போது திறத்தாட்கொண்டுள்ளேன் என்று கூறி அவருக்கு அனுகிரகம் செய்தார். சிவலிங்க ரூபத்தின் பின்னாலே நின்று கொண்டே திருவண்ணூரிலே சிவலிங்க சுவாமியுடைய பின்னால் இருந்து கொண்டே சொல்கிறார், சுவாமி, நீ எனக்கு அடிமை சொல்கிறார். சுவாமி, நான் உங்களுக்கு அடிமையே, எல்லாம் மறந்து விட்டேன், முன் ஜென்மா வாசனை எல்லாம் இப்போ ஞாபகம் வருகின்றது சொல்லி அவர் வேண்டுகின்றார். உடனே சுவாமி என்ன பண்ணுறார், நீ என்னை பாடுன்னு சொன்னார், தமிழால் பாடு என்று கூறுகின்றார். நான் அவனை எப்படி பாட முடியும், நீ அனைத்தும் அறிந்தவன், நான் எவ்வாறு பாடுவேன்னு கேட்டபோது நீ என்னை பித்தான்னு சொல்லலையா, அறிவு பிராமணனுக்கு பிராமணன் எவ்வாறு அடிமையாவான், நீ பித்தா என்று கூறினால்வா, பித்தா என பாடு என்று கூறி அவருக்கு அடியெடுத்து கொடுக்கின்றார். 7வது திருவள்ளியே முதல் பதிகம் பித்தா பிறைசூடி என பதிகமானது. அதை இப்போது நாம் பன்னிசையை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாள, பித்த பிறைசூடி பெருமானே அருளாள,
மறவாரே நினைக்கின்றேன் மனதுன்னை எத்தான் மறவாரே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆள இனி அல்லேன் எனலாமே நாயேன் பல்ல நாடோ நினைவென்றே மன துணை பிரயாய் பிரிந்தேன் பெறலாகருள் பெற்ற வெய்யார் வெண்ணை தன் வெள்ளை நல்லோர் துறையுள் ஆயா உனக்கு ஆளாகினே அல்லேன் எனலாமே மன்னே மறவாரே நினைக்கின்றேன் மன துணை பொன்னே மனிதனே வைரமே பொருதுதே மின்ன பெண்ணை செல்வ வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்கு அல்லேன் எனலாமே மொழியேன் இனி பிறவே பெரில் மூவேன் பெற்ற மோதி தொழியேன் பல பொய் உரை பேணி கூரை கொள்ளை ஜடிய பெண்ணை செல்வ வெள்ளை நல்லூர் அருட்டுரையுள் அடிகள் உனக்கு ஆள இனி அல்லேன் எனலாமே பதம் பணிவர்கள் பெரும் பண்டம் அது பணிவ அதல் பொருளானே அறிவில் அருளாக தாதார் வெண்ணை தன்ப வெள்ளை நல்லோர் துறையுள் ஆதி உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே தன்னார் மதை சோடி கள்ளல் போலும் திருமேனி எண்ணார் புறம் மூரு கேலி உண்ணகை செய்த மன்னார் வெண்ணை தென்ப வெள்ளை நல்லோர் துறையுள் அண்ணா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே உனாய் ஒய்யரான உடல் ஆனாய் உலகான வனாய் நிலனாய் கடலானாய் மலையானாய் பண்ணை தன்பார் வெண்ணை நல்லோர் துறையுள் ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறமோடும் எரி உண்ண சிலையை தொட்ட தெற்றாதன சொல்லி திரிவேனோ சக்கர்வாணி ஏற்றார் வெண்ணை தென்ப வெள்ளை நல்லோர் துறையுள் அத்தாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே மழுவர்
மலநேதி மறை ஒரே மங்கை பங்க தொழுவாரவர் துயராகின சேதமுன தொழிலே செழுவார் வெண்ணை தென்பர் வெண்ணை நல்லோரூரையுள் அழகா உனக்கு ஆளார் இனி அல்வேன் எனலாமே கரூர் புன்னலேதி கரை கல்லே திரை கைய பாரோர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணியுந்தேயிரு வெண்ணை செல்வ வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரோரங்கம் பெருமாது ஆள் அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பலம். தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடவுளே கடலே போற்றி, காவாய் கிணத்தலே போற்றி, மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.